பார்க்கடல்ல சயன கோலத்தில் இருக்க குடைவரை திருமயர் விஷ்ணுவும் சத்யகிரீஸ்வரர் சிவன் கோவிலும் ஒரே இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. யாருக்கெல்லாம் விஷ்ணுவையும் சிவனையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள திருமயத்தில் தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் பாறையை குடைஞ்சு கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே முதல்ல நினைவுக்கு வர இடம் அப்படின்னு சொன்னால் திருமயம் குடைவரை கோவில் தாங்க. இந்த கோவிலோட ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையவே அப்படியே முழுசாக குடைஞ்சு அதுக்குள்ளே சுயம்புலிங்கத்தையும் விஷ்ணுவையும் செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் ஒரே பாறைக்குள்ளே தரிசனம் தர இடம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அரிதான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. வரலாற்றுப்படி பழங்கால முனிவர்கள் இந்த குடைவரைக்குள்ளாம் தியானம் பண்ணதா சொல்லப்படுது. எண்முக கோண தீர்த்த குளம் இங்கே தாங்க இருக்குது. நம்ம நிறைய கோவிலில் இசை தூண்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு கோவிலில் இசை கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு கோவிலில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பார்க்கடலில் சைன கோலத்தில் படுத்திருக்க மாதிரி ரூபத்திலும் அதே மாதிரி திருப்பதியில் நிற்கிற மாதிரி ரூபத்திலும் காட்சி தரக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கோவில் தாங்க. நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலை விட மிகவும் பழமையான கோவில் தாங்க இந்த ஒரு கோவில். இந்த ஒரு கோவிலை ஆதிரங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இருக்கிறதுனால நம்ம மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ அது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருமயம் குடைவரை கோவில் பாறையால உருவான கோவில் கிடையாதுங்க. ஆன்மீகத்துக்காக உருவான ஒரு வாழும் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.